This video is sponsored contains online shopping. முட்டை சாப்பாடு செய்வது எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சிட்டோம், சட்டி வச்சிட்டோம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சட்டி காய்ஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றுறோம். ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்கள். ஒரு நிமிஷம் காயணும் எண்ணெய். ஒரு நிமிஷம் இதை பாருங்க, கடுகு கொஞ்சம் போடுறோம். கருது போட்டுங்களா? இப்போ வெங்காயம், மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி பழம் எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம். அதை எடுத்து கொட்டுறோம். எல்லாம் ஒரு கலர் வர வரல ஒரு வதக்குறோம். இப்போ பாருங்கள், வதக்கிட்டு இருக்கோம். நல்லா கலர் வர வரல, கருப்பாக வர வரல நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் வதக்குறோம். அடுத்தது இஞ்சி பூண்டு அரைச்சி பேஸ்ட் கொஞ்சம் வச்சுருக்கோம். அது கொஞ்சம் போடுறோம். போட்டு அதையும் கொஞ்சம் வதக்குறோம். நல்லா சேர்ந்து வதக்குறோம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு கொஞ்சம் போடுறோம். கொஞ்சம் போட்டுங்களா? அடுத்தது வந்து கரம் மசாலான்னு சொல்லி அது கொஞ்சம் போடுறோம். போட்டுங்களா? இப்போ அது ஒரு சேர்த்து ஒரு வதக்குறோம். நல்லா வதக்கியிருக்கோம். கலர் திரும்பவும் வதக்கியிருக்கோம். பாருங்கள், நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா முட்டையை கொஞ்சம் உடைச்சி ஊற்றுறோம். இது ஒரிஜினல் நாட்டு முட்டை. நாட்டு முட்டை ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். கலர் பாருங்கள், நாட்டு முட்டை. ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிருக்கோம். உடச்சி ஊற்றி அது ஒரு வதக்குறோம். வதக்கிட்டங்களா? இங்கே பாருங்கள், கறி குழம்பு கொஞ்சம் வச்சுருக்கோம். நாட்டுக்கோழி குழம்பு. இது கொஞ்சம் மிக்சிங் பண்ணுறோம். ஒரு டேஸ்ட்டுக்கோசரம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம். நல்லா வடித்து வச்ச சாப்பாடு பாருங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அது இதில் போட்டோம். நல்லா வதக்கி இப்பொழுது சுவையான முட்டை சாப்பாடு ரெடி. நன்றி.